இந்தியா விஸ் ஆஸ்திரேலியா முதல் T20 மேட்ச்சு வெற்றி யாருக்கு மற்றும் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஸ்டேடியம்னு பார்த்தீங்கன்னா கனபிரா, ஆஸ்திரேலியாவில் இந்த மேட்ச் நடக்குது. 29ஆம் தேதி 1:45 மணிக்கு இந்த மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஹெட் டு ஹெட்டில் இந்தியா 8 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க, ஆஸ்திரேலியா 2 மேட்ச் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இந்தியா லீடிங்கில் இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் இந்தியா 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக இந்த பிச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 137 ரன்களுக்கு மேலே அடிக்கப்பட்டிருக்கு. ஹையஸ்ட் டோட்டலாக இந்த பிச்சில் T20யில் 178 ரன்கள் அடிக்கப்பட்டிருக்கு. லோவஸ்ட்டாக 121 ரன்கள் அடிக்கப்பட்டிருக்கு. பிச்சு டைப்பு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு பிச்சாக இருக்கும். ஆஸ்திரேலியா பாசிபிள் 11+ ரீசெண்டாக நடந்த 5 T20 மேட்சோட ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் ரீசெண்டாக 65 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. மேத்யூ ஷார்ட்டு 77 ரன்கள், 1 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. மார்ஷ் 277 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. டிம் டேவிட் 174 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. ஸ்டோயினிஸ் 102 ரன்கள், 1 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. ஜாஸ் இங்கிலீஷ் 76 ரன்கள், ஷான் அபவுட் 20 ரன்கள், 6 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. நேத்தன் எல்லிஸ் 6 விக்கெட்டுகள், ஜாஸ் ஹேசல்வுட் 9 விக்கெட்டுகள், சங்கா 5 விக்கெட்டுகள், சேர் பேட்லட் 6 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. இந்தியாவோட பாசிபிள் பிளேயிங் 11ல் அபிஷேக் சர்மா 253 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. சுப்மான் கில்லு 97 ரன்கள், சூரியகுமார் யாதவ் 65 ரன்கள், திலக் வர்மா 182 ரன்கள், 1 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. ரிங்கு சிங்கு 60 ரன்கள் கிடச்சிருக்கு. சஞ்சு சாம்சன் 148 ரன்கள் கிடச்சிருக்கு. சிவம் துபே 50 ரன்கள், 2 விக்கெட்டுகள் கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. அக்சர் பட்டேல் 56 ரன்கள் மற்றும் 3 விக்கெட்டுகள் கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. பும்ரா 7 விக்கெட்டுகள், ஹர்தீப் சிங் 6 விக்கெட்டுகள், குல்தீப் யாதவ் 10 விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு. இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஆஸ்திரேலியா ஹோம் டீமுங்கிறதுனால ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் ஸ்டாட்ஸ் படி இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பார்க்கலாம்.